அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் தங்குவதற்கு கூட வீடு இல்லாமல் தவித்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு மலிவான விலையில் வீடு வழங்கும் நோக்கத்துடன் கடந்த 2015ஆம் ஆண்டு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டதுதான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். ஊரக பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்போடு வீடு கட்டுவதற்காக பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களின் வங்கி கணக்குகளில் 2,62,000 ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பயனாளிகள் இந்த தொகையை பயன்படுத்தி 90 நாட்களுக்குள் வீடுகளை கட்டி முடிக்க வேண்டும் என்பதுதான் விதிமுறை. ஆனால் இந்த சட்ட விதிமுறையின்படி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டதா என்ற கேள்வி வலைக்குள் சிக்கியிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம். கடந்த ஜனவரி மாதம் 23ஆம் தேதி பொது கணக்கு குழு தலைவர் MLA செல்வப்பெருந்தகை தலைமையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் முடிவுற்ற திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாவட்டத்தில் என்ன திட்டங்கள் முடிக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து அவரிடம் ஆய்வு அறிக்கை ஒன்றினை அதிகாரிகள் வழங்கினர். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தகவல்கள் தான் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. ஏழை மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ள பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் 2016 முதல் 2020ஆம் ஆண்டுக்குள் மாவட்டம் முழுவதும் 15,494 வீடுகள் கட்ட அனுமதிக்கப்பட்டு 7,168 வீடுகள் மட்டுமே முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டதாகவும் 8,326 வீடுகள் இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் 2016 முதல் 2020 வரை 784 வீடுகள் முழுவதும் கட்டப்படாமல் பணம் மட்டுமே பயனாளிகளுக்கு முழுவதும் வழங்கப்பட்டுள்ளதாக ஆய்வு அதிகாரிகள் அதிர்ச்சி தகவலை வழங்கியுள்ளனர். இதில் குறிப்பாக மல்லல் கிராமத்தில் மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 175 வீடுகளில் 100 வீடுகளை கட்டாமலேயே கட்டிவிட்டதாக கணக்கு காண்பித்து பணத்தை பெற்று முறைகேடு செய்திருப்பதாக புகார் தெரிவிக்கிறார் சமூக ஆர்வலர் கன விஜயன். பஞ்சாயத்துல மொத்தம் 175 வீடுகள் வந்தது. 175 வீடுல 100 வீடு வந்து கெட்டாமே பில்லு எடுத்துட்டாங்க. ஏறத்தாழ ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் பறி போனது 21 கோடி ரூபாயை வந்து கெட்டாமே பில்லு எடுத்திருக்காங்க. இது எப்படி அந்த அதிகாரிகள் அனுமதித்தார்கள் என்று தெரியவில்லை. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தை கண்காணித்தது யார்? பயனாளிகள் வீடுகளை முழுமையாக கட்டியுள்ளார்களா? 90 நாட்களுக்குள் வீடுகள் கட்டி முடிக்கப்படாதது ஏன்? பயனாளிகள் வங்கி கணக்கில் தவணை தொகை வரவு வைப்பதற்கு உதவிய அதிகாரிகள் யார் என்ற பல்வேறு கேள்வி கணைகளை தொடுக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். 784 வீடுகள் கட்டாமல் சுமார் 21 கோடி ரூபாய் பணத்தை சுருட்டிய பயனாளிகளிடமிருந்து மாவட்ட நிர்வாகம் எப்படி தொகையை திரும்ப பெறப் போகிறது? உரிய விசாரணை நடத்தப்படுமா என்று வினவுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.